ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை சப்பாத்தி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு பாலக்கீரையை பறிச்சுட்டு வந்துடலாம். வீட்டிலே தாங்க இருக்குது இந்த செடி. இந்த செடி எப்படி வந்ததுன்னா, சந்தையில் கீரை வாங்கிட்டு வந்தேன். அதில் 2 செடி வேரோடு இருந்தது. அதை தாங்க நட்டு வச்சேன். இது நான் செகண்ட் டைமாக ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா துளுத்து வருது. ஒரே செடியில் எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த கழுவி வச்ச பாலக்கீரையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பாலக்கீரை நல்லா வெந்ததும் அதை இது மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசையும் போது தேவைப்படும். இந்த கீரை அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதுக்கு அந்த தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மாவில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கீரை பேஸ்ட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நார்மலாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கே இதை பிசைஞ்சுக்கோங்க. இப்படி மாவு நல்லா சேர்ந்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. என் பையனுக்கு 3 வயசு ஆகுது. அவன் வீட்டில் சப்பாத்தி செய்யும்போதெல்லாம் வெறும் சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடுவான். அது கூட கிரேவி எதுவும் வச்சு சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த பாலக்கீரை சப்பாத்தி செஞ்சு கொடுப்பேன். அவன் நல்லா சாப்பிட்டுப்பான். உங்கள் குழந்தைங்களும் யாராவது சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க.
ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மாவு பிசைஞ்சதும் அதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ சப்பாத்திக்கு தேவையான அளவு குட்டி குட்டி போர்ஷனாக நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தியே இது மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. நான் மொத்தமாக ஒரே டைமில் தேய்ச்சி வச்சுட்டு தான் அப்புறம் சப்பாத்தி வந்து சுடுவேன். தேய்ச்சி வச்சுட்டு இப்போது தவா நல்லா சூடானதுக்கப்புறம் தவாவில் திருப்பி திருப்பி போடுங்க. எண்ணெய் நெய் எதுவுமே வந்து இப்போ விட தேவையில்லை. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தான் சப்பாத்தி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய் நெய் அது மாதிரி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். இப்போ சப்பாத்தி நல்லா 2 சைடும் வெந்ததும் அது மேலே கொஞ்சம் கீ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. திருப்பி இன்னொரு சைட்லேயும் கொஞ்சம் கீ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இப்போது பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.